கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்க விஷயங்கள். காங் மூவி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாப்பா காங் சீரிஸ்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் நடிச்சிருக்கும். தன்னோட 18வது வயசுல நேத்து அவங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இவங்களை பத்தி என்னன்னா, இவங்களால உண்மையாவே வாய் பேச முடியாது. ஒரு ஸ்பெஷல் கிட்டா இருந்து ஹாலிவுட்ல இவ்வளோ ஒரு பீக் வந்தவங்களுக்கு இப்படியானது ரொம்பவே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இப்போலாம் நம்ம இந்த யூடியூப் ஷார்ட்ஸை திறந்தாலே மோஸ்ட் அந்த தமிழ் யூடியூபர்ஸ் அதை வாங்கிக்கோங்க இதை வாங்கிக்கோங்கன்னு நமக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை விற்கிறத பார்க்க முடியும். ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த டிவியில் ஆட்ஸ் கொடுக்கறத கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ் கிட்ட பொருட்களை கொடுத்து கூவ சொல்லி காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப நாளைக்கு வருமா, மக்களுக்கு தேவைப்படுமான்னு யோசிக்காம ஜஸ்ட் ரெவன்யூக்காக யோசிக்காம போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க யூஸ்ஃபுல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் மோஸ்ட்லி குப்பை தான். ஜந்தர் மந்தரில் ஆப்போசிட் கட்சியோட தலைவர் அவரையே அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க. கேரளா சிஎம் அங்கே போய் ப்ரொடெஸ்ட்டில் நிற்கிறாரு. ஆனால் நம்ம பசங்க போகாததுக்கு காரணம் ஜனநாயகன்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. பல பேருக்கு அங்கே போய் ப்ரொடெஸ்ட்டில் கலந்துக்கணும்னு ஆசை தான், பட் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஃபைனான்ஷியலாகவும் சுச்சுவேஷனும் கரெக்டாக இல்லை. இப்போ இருக்க சிஎம்மும் சரி, பிஜேபி இல்லைன்னு சொல்கிற அண்ணாமலையும் சரி, ஒருத்தர் கூட இதை பற்றி பேசவே இல்லை. நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நம்மளை அங்கே போட்டு அடிக்க தான் செய்கிறான். நாம் எந்த சாமி கும்பிட்டாலும் அவனை எதிர்த்து பேசினா நம்மளை சுட தான் செய்வான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த மத கலவரங்களெல்லாம் நாம் உருவாக்குறதே கிடையாது. இது சர்வாதிகார நாடு இல்லை, இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றதை இந்த போராட்டம் அவங்களுக்கு உணர்த்தியிருக்கும்.